காமராஜரோட, எம்ஜிஆரோட, கலைஞரோட, ஜெயலலிதாவோட பெரிய ஆளா நீங்க? பதிலே இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போய் குப்பையில போடுங்கன்னே நான். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? வாயை திறந்து பேசணுங்கிறதுக்கு என்னங்க ஸ்ட்ராட்டஜி? மௌனமா இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் செயலில் காட்டுவார். காவிரி விஷயத்துல என்ன செயலில் காட்டுனீங்க? விஜய்க்கு நல்ல மனசு இருக்கலாம், ஏன் இப்படி எங்களை தப்பா புரிஞ்சுக்க வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இந்த மௌனம் தானங்க கள்ள மௌனம்னு சொல்லுவோம், அடுத்தது ஆணவம்னு சொல்லுவோம், திமிர்னு சொல்லுவோம், அப்புறம் சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது. நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். மேகதாது விஷயத்தில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கும் புரிதலே இல்லை. உங்களுக்கு எல்லாம் புரிதல் இருக்கா? இந்த சமூகம் சீரழிஞ்சு தெருவில் நிற்க போகுது தான் நான் சொல்கிறேன். சாபம் விடுறதா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு அளவுக்கு மேலே அதுக்குள்ளே போகக்கூடாதுன்ற நான். இப்போ அமைச்சர்கள் ரீல்ஸ் எடுத்துக்காட்டில் காட்டுனதில் இப்போ உதயநிதி சொன்ன ஒரு வார்த்தை, சட்டமன்றத்தில் ஆமாம் எதிர்கட்சி எல்லாம் அனுபவமான ஆட்கள் ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுங்க, பக்கமாக படிக்கணும். அமைச்சர்களுக்கு அந்த பயிற்சியும் அந்த ஆர்வத்தையும் தூண்டியிருக்கணும். உட்காந்து சண்டை போடுறது, அடுத்தவனை மிரட்டுறது, ரீல்ஸ் எடுக்கிறது நீங்கள் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறீங்க. உதயநிதியாக சவால் விடுங்க, வா சட்டமன்றத்துக்கு பார்த்துக்கலான்னு அந்த எதிர் சவால் தான் உடனுமே தவிர, இப்படி போய் அப்படி பேசுனால முடக்கி போடுற மாதிரி கைது பண்ணுறோன்னு இன்றைக்கி ஒரு விமர்சனம் வருதா? அது நம்மளால் மறுக்க முடியலையே. நான் கரூர் சம்பவத்தில் விஜய் ஏன் சேர்க்கலன்னு பல பேர் கேட்டாங்க. ஸ்டாலினுடைய பெருந்தன்மை, எந்த கட்சி தலைவர் தான் தொண்டை சாகிறத நான் விரும்புவார் அப்படின்னு நினச்சார். எஃப்ஐஆரில் கூட பேரை சேர்க்கலை, கைது பண்ணல, எஃப்ஐஆர்லேயே பேரை சேர்க்கலை. அது அவர் பெருந்தன்மை. ஆனால் விஜய்க்கு அந்த பெருந்தன்மை இல்லை. ஏதாவது பேசுகிறானா முன்னுக்குன்னு போடு, அப்படி பேசுகிறானா உள்ளே போடு. இந்த மனப்பான்மை வளர வேண்டிய விஜய்க்கு நல்லதல்ல. ஆனால் இதெல்லாம் உண்மையாலே விஜய்க்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? அதை விட விஜயை கேவலப்படுத்த முடியாது. அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க, அவரை கேட்காம ஒரு சிட்டி கமிஷனர் போய் ஸ்பாட்டுக்கு போவார? அந்த செட்டப் தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், முதலமைச்சரை கேட்காமல் இது மாதிரியான மூவ் செய்யவே மாட்டாங்க. ஒரு அமைச்சர் சொல்கிறார் பொதுவெளியில், முதலமைச்சர் காவிரி பிரச்சனை தொடர்பாக பொதுமக்களுடனும் விவசாயிகளுடனும் பேசி கொண்டிருக்கிறார். எதுக்கு இந்த பொய் சொல்கிறீங்க? எங்கே பேசியிருந்தா நீங்கள் விடுவீங்களா? 100 ரீல்ஸ் வந்திருக்கு நேரம், இந்த ஆங்கிளில் இப்படி சும்மா விட்டுருப்பீங்களா நீங்கள்? முதலமைச்சர் இவ்வளோ வேலைக்கிடையில் விவசாயி பேசினா சந்தோஷம் தான், நடக்காததை எதுக்கு நடந்ததை பொய் சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிற பேச்சை உங்கள் கட்சியுடைய பொதுச்செயலாளரை அறிக்கை விட்ட பிறகும் கூட உங்கள் அமைச்சரவையில் அங்கம் வைக்கிற சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஸ்கூலுக்குள்ளே யாரும் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு அறிக்கை விட்ட பிறகும் டிவிக்கேன்னு கதறாங்களே, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு ட்விட்டு முதலமைச்சர் இருந்து நேரம் வந்திருக்க வேண்டாமா? வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் விமர்சகர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இல்லை, அவர் அடுத்த எம்ஜிஆர்ன்றாங்க, ஆனால் அவர் போக்கில் அந்த மாதிரியான விஷயம் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், குறைஞ்சபட்சம் மக்களை மதிக்கிறவராக இருக்கணும் தான் பார்க்குறோம். ஏனோ அவங்க மக்களையே மதிக்கல அப்படின்னு தான் திருப்பி அந்த வார்த்தை தான் எனக்கு திரும்ப ஞாபகம் வரும். அதுக்குள்ளேயே நீங்களே போய் சிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். விஜய்க்கு நல்ல மனசு இருக்கலாம், ஏன் இப்படி எங்களை தப்பா புரிஞ்சுக்க வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இந்த மௌனம் தானங்க கள்ள மௌனம்னு சொல்லுவோம், அடுத்தது ஆணவம்னு சொல்லுவோம், திமிர்னு சொல்லுவோம், அப்புறம் சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது. நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். மேகதாது விஷயத்தில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கும் புரிதலே இல்லை. உங்களுக்கு எல்லாம் புரிதல் இருக்கா? ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுங்க பார்ப்போம். எனக்கும் தெரியாது. உட்காந்து படிப்போம், அதிகாரிகள்கிட்ட ஆலோசனை கேட்போம், அதிகாரம் இருந்தால், இல்லை சக அரசியல் கட்சிகள்கிட்ட கேட்போம், எதிர்கட்சியாக இருந்தால். எல்லாரும் அப்படி கேதர் பண்ணி தானங்க பேச முடியும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவரான்னு கேட்டால் நீங்கள் எங்கே ஒன்றி மூஞ்சி வைப்பீங்க? இதைத்தான் திமிர்னு சொல்கிறோம். நம்ம அப்படி பேசக்கூடாது. அது இந்த மாதிரியான பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையில் எல்லோரையும் அரவணைச்சு போகணுங்கிற அந்த முதல் அடிப்படை பாடத்தை இந்த அரசு கற்றுக்கணும். இப்போ இந்த காவேரி பிரச்சனையை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சாவூரை ஒரு வறண்ட பூமியாக அறிவிக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி புரிஞ்சவங்க திமுக தான். அப்போவே இந்த பிரச்சனை இருந்தது. அப்போ சொல்லாமல் 3 மாதத்துக்குள்ள சொல்லலை. கடந்த 5 ஆண்டுகளில் இவ்வளவு காவிரி பிரச்சனை, இந்த அளவுக்கு ஒரு வறட்சி இப்போ எல்னினோ பிரச்சனை இப்போ தான் பூதாகரமாக வெடிக்க போகுது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அக்டோபர் நவம்பர்லாம் என்ன கதியாகும்னு தெரியாது. கர்நாடகாலையும் அதே வறட்சி இந்த வருஷம் தான். இவ்வளோ நாளாக மழை பெஞ்சு திறந்து விட்டுருந்தாங்க, பிரச்சனை இல்லாமல் போச்சு. பிரச்சனை வர்றபோது தானே விவாதங்கள் வருது. அப்போயும் செய்யலைன்னா, அப்போ தண்ணி தரமாட்டேன்னு சொன்னதானே கோர்ட்டுக்கு போயிருந்திருப்போம். நல்லா மழை பெஞ்சு பயிர் பெஞ்சிட்டு இருக்க இடத்துல வறண்ட பூமின்னு எப்படி சொல்ல முடியும்? அது எடப்பாடி கூட செய்யலை. எடப்பாடி என்ன சொன்னார்? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு. அங்கே மத்திய அரசு சில சேட்டை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். வறட்சி மண்டலம், ஏன்னா வறட்சி இல்லாத போய் வறட்சி மண்டலம் எப்படி அறிவிப்பீங்க? மழை காவிரியில் தண்ணி வந்துட்டு இருக்கு, விவசாயம் நடந்துட்டு இருக்கு, வறண்ட பூமின்னு எப்படி அறிவிப்பீங்க? நீங்கள் ஏன் அறிவிக்கல? வறட்சி இருக்கிறப்ப தானே அறிவிக்க முடியும். பார்ப்போம்.
அதில் வந்து உதயநிதி அவர்கள் நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நாளைக்கு அவருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது இன்னும் 5ஆம் தேதி வந்து பட்ஜெட் தாக்குதலுக்காக சட்டசபை வந்து கூடும். அப்போ அன்னைக்கு வந்து அவருக்கு இருக்குதுன்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதிலுக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரால் அண்ட் வீடியோஸ் மீம்ஸ் எல்லாம். எனக்கு இந்த சோஷியல் மீடியாங்கிறதே தயவுசெய்து பேசவே பேசாதீங்க. ஏன்னா அதில் இருக்கிற நல்லதை விட கெட்டது தான் அதிகம். இந்த சமூகம் சீரழிஞ்சு தெருவில் நிற்க போகுது தான் நான் சொல்கிறேன். சாபம் விடுறதா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு அளவுக்கு மேலே அதுக்குள்ளே போகக்கூடாதுன்ற நான். இப்போ அமைச்சர்கள் ரீல்ஸ் எடுத்துக்காட்டில் காட்டினதில்ல. இப்போ உதயநிதி சொன்ன ஒரு வார்த்தை, சட்டமன்றத்தில் ஆமாம் எதிர்கட்சி எல்லாம் அனுபவமான ஆட்கள், ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுங்க, பக்கமாக படிக்கணும். அமைச்சர்களுக்கு அந்த பயிற்சியும் அந்த ஆர்வத்தையும் தூண்டியிருக்கணும். உட்காந்து சண்டை போடுறது, அடுத்தவனை மிரட்டுறது, ரீல்ஸ் எடுக்கிறது நீங்கள் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறீங்க. உதயநிதியாக சவால் விடுங்க, வா சட்டமன்றத்துக்கு பார்த்துக்கலான்னு அந்த எதிர் சவால் தான் உடனுமே தவிர, இப்படி போய் அப்படி பேசுனால முடக்கி போடுற மாதிரி கைது பண்ணுறோன்னு இன்றைக்கி ஒரு விமர்சனம் வருதா? அது நம்மளால் மறுக்க முடியலையே. கைது பண்ணுறதுக்கான வழக்கே இது இல்லையே. நீங்கள் நினச்சா வழக்கு போடலாம், நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தட்டும், சிறை தண்டனை கொடுத்தா நீதிமன்றம் கொடுக்கட்டும். இப்படி அவசர கைது பண்ணுற அளவுக்கான வழக்கு இது அல்ல. அது அரசினுடைய மனப்பான்மையை பொறுத்தது. அரசின் தலைமையில் யார் இருக்கு? இப்போ நான் கரூர் சம்பவத்தில் விஜய் ஏன் சேர்க்கலன்னு பல பேர் கேட்டாங்க. ஸ்டாலினுடைய பெருந்தன்மை, எந்த கட்சி தலைவர் தான் தொண்டை சாகிறத நான் விரும்புவார் அப்படின்னு நினச்சார். எஃப்ஐஆரில் கூட பேரை சேர்க்கலை, கைது பண்ணல, எஃப்ஐஆர்லேயே பேரை சேர்க்கலை. அது அவர் பெருந்தன்மை. ஆனால் விஜய்க்கு அந்த பெருந்தன்மை இல்லை. ஏதாவது பேசுகிறானா முன்னுக்குன்னு போடு, அப்படி பேசுகிறானா உள்ளே போடு. இந்த மனப்பான்மை வளர வேண்டிய விஜய்க்கு நல்லதல்ல. ஆனால் இதெல்லாம் உண்மையாலே விஜய்க்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? அதை விட விஜயை கேவலப்படுத்த முடியாது. அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க, அவரை கேட்காம ஒரு சிட்டி கமிஷனர் போய் ஸ்பாட்டுக்கு போவார? அந்த செட்டப் தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், முதலமைச்சரை கேட்காமல் இது மாதிரியான மூவ் செய்யவே மாட்டாங்க. அவருக்கு இன்னும் ஆளுமை கரெக்டாக எப்படி பண்ணணும் இல்லை கற்றுக்கொட்டுங்கிற நான். இந்த விஷயம் கூட அவர் படித்தா நல்லது. இதில் வந்து என்ன பாடம் கற்றுக்கணும்? உதயநிதியும் முதல்ல ஒரு பாடம் கற்றுக்கணும். வாயை வச்சுவிட்டு சும்மா இல்லாமல் பொது வெளியில் பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா எங்கே வந்து நம்மளை நிறுத்தும் அப்படின்னு அவரும் பாடம் கற்றுக்கணும். முதலமைச்சர் விஜயும் கூட அதை கற்றுக்கணும். எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாங்க, தோழமை கட்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவரு காது கொடுத்து கேட்கணுங்கிறேன். ஏன்னா தோழமை கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க, அனைத்து கட்சி கூட்டுங்க காவேரி. அதுக்கு ஒரு பதிலே வரல. அதனால மனசு நமக்கு அப்படியே ஆத்தாத்து போகுது. அப்படி என்ன நீ காமராஜரோட, எம்ஜிஆரோட, கலைஞரோட, ஜெயலலிதாவோட பெரிய ஆளா நீங்க? பதிலே இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போய் குப்பையில போடுங்கன்னே நான். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? ஏன் வாயை திறந்து பேசணுங்கிறதுக்கு என்னங்க ஸ்ட்ராட்டஜி? மௌனமா இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் செயலில் காட்டுவார். காவிரி விஷயத்தில் என்ன செயலில் காட்டினீங்க? காட்டுறதுக்கு என்ன இருக்குது? கோர்ட்டுக்கு போகிறதா? நேற்று ஆலோசனை 4 முழுக்க ஆலோசனை கூட்டம் நடத்தினார், நம்ம பாராட்டுறோம். ஆமாம், முதலமைச்சருடைய வேலை இது பண்ணாங்க. இன்றைக்கி போய் மனு போட்டாங்க. ஆனால் இது நடக்காத போதே ஒரு அமைச்சர் சொல்கிறார் பொதுவெளியில், முதலமைச்சர் காவிரி பிரச்சனை தொடர்பாக பொதுமக்களுடனும் விவசாயிகளுடனும் பேசி கொண்டிருக்கிறார். எதுக்கு இந்த பொய் சொல்கிறீங்க? எங்கே பேசியிருந்தா நீங்கள் விடுவீங்களா? 100 ரீல்ஸ் வந்திருக்கு நேரம், இந்த ஆங்கிளில் இப்படி சும்மா விட்டுருப்பீங்களா நீங்கள்? முதலமைச்சர் இவ்வளோ வேலைக்கு இடையில விவசாயி பேசினா சந்தோஷம் தான். நடக்காததை எதுக்கு நடந்ததை பொய் சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். பொய் சொல்கிற யாரையும் இந்த சமூகம் மன்னிக்காது. இன்றைக்கி நீங்கள் தப்பிக்கலாம், தமிழ்நாடு மட்டுமல்ல எந்த சமூகமும் அதை மன்னிக்காது. இவ்வளோ பச்சை போய் பேசவே கூடாது. இது வந்து அவங்க சுற்றிலையும் எல்லாருமே ஒரு மினிஸ்டர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டாக இன்னொரு மினிஸ்டர் பேசக்கூடியதாக இருக்குது. அவங்களுக்குள்ளவே புரிதல் இல்லாதது தான். இல்லை, இதை தான் நாங்கள் அனுபவ ரீதியாக அவங்க ஒரு பக்குவத்துக்கு வருவாங்க. போன கேபினட் மீட்டிங்கில் சில விஷயங்களை சொல்லி விஜய் கண்டிச்சார். அமைச்சர்கள் கட்டுப்பாடாக இருங்க, உங்கள் துறை வேலையை பாருங்கள் அப்படின்னு. இதெல்லாம் நான் பெரிய தப்பாக சொல்ல மாட்டேன். அப்படி நடந்த பிறகு அதை கண்டிக்கிற இடத்துல முதலமைச்சர் கூட தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ ரீல்ஸ் விஷயத்தில் எதுக்காக முதலமைச்சர் மேலே கோவப்படுறோம்? நீங்கள் சொல்லி ஒரு துளி கூட உங்கள் மந்திரியை மதிக்கலையே, அப்புறம் முதலமைச்சருக்கு என்ன மரியாதை சொல்லுங்கள்? அப்போ நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் தான் நான் வர்றேன். சும்மா ஒன்று விஜய் விமர்சிக்கல நான். நீங்கள் சொல்கிற பேச்சை உங்கள் கட்சியுடைய பொதுச்செயலாளர் அறிக்கை விட்ட பிறகும் கூட உங்கள் அமைச்சரவையில் அங்கம் வைக்கிற சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஸ்கூலுக்குள்ளே யாரும் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு அறிக்கை விட்ட பிறகும் டிவிக்கேன்னு கதறாங்களே, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு ட்விட்டு முதலமைச்சர் வந்து வந்திருக்க வேண்டாமா? இது இறுதி எச்சரிக்கை. பள்ளிகளுக்குள்ள, குறிப்பாக அரசு பள்ளிகளுக்குள்ள, எந்த தனியார் பள்ளியும் கூட நடக்கக்கூடாது. மாணவர்கள் பயிலுகிற பள்ளிக்குள்ள அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறது இதுதான் கடைசி. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சும்மா 4 வரிங்க தார்மீக பயத்தை ஏற்படுத்தாது அது ஒட்டுமொத்த மாநிலத்தில். அதை செய்ய மறுக்கிறாரா நான் அவர் என்னன்னு சொல்லுவேன்? நீங்கள் சொல்லுங்கள். ரசிக்கிறார் தான் நான் எடுத்துக்குவேன். இந்த 3 மாசத்துல ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் இந்த ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது பெருசாக சொல்ல முடியல. ஏன்னா ஊழலை ஒழிப்பேன்னு அவர் சொன்னார். ஆனால் இன்னைக்கும் லஞ்சம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நாளையெல்லாம் ஒழிக்க முடியாது, ஊழலை ஒழிக்கவே முடியாது.
ஆனால் முதலமைச்சர் இதே உறுதியோடு இருந்தால் அந்த லஞ்ச அளவை குறைக்க முடியும். ஒரு தார்மீக பயத்தை நடத்திக்கிட்டே போகணும். இன்றைக்கி சில அமைச்சர்கள் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில அமைச்சர்கள் பயப்படுறாங்க, பணம் வாங்கினா தெரிஞ்சிருமா அப்படின்னு. இந்த பயத்தை ஏற்படுத்தினது தான் விஜய்க்கு கிடைச்ச முதல் வெற்றி, முதலமைச்சருக்கு கிடைச்ச முதல் வெற்றின்னு சொல்லுவேன். நல்ல தொடக்கம் தான். இதை அப்படியே எடுத்துப்போனா திருப்பி சார் ஊழல் ஒழிப்புங்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு மீது எல்லா வகையிலும் இந்த சமூகத்தை சீரழிக்கிறீங்க, பழிவாங்கிற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபடுத்துங்கிற விமர்சனம் பரவலாக வர ஆரம்பிச்சிடுச்சு. கைது பண்ணுற வேகத்தை நான் சொல்கிறேன். அது மாதிரி திமுக உங்கள் பார்வையில் திமுக அண்ணா நம்மளை என்ன குற்றச்சாட்டுங்களோ அதே தப்பு நீங்களும் பண்ணுறீங்க. சொந்த கட்சியினர் என்ன தப்புனாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தாலும் சரி, பணத்தை மோசடி பண்ணாலும் சரி, கண்டுக்க மாட்டோங்கிற அதே பாதையில் நீங்களும் போனீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த மாற்றம் இதானா? மாற்றம்னு நீங்கள் சொன்னீங்களா, அது இதுதானான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இன்றைக்கும் தாவாக்கியவனர் கைதுன்னு பத்திரிக்கையில் பேர் வந்துட்டு இருக்கு. பணம் லஞ்சம் வாங்கினாங்க, இந்த டெண்டர் வாங்கி தரேங்கிறாங்க, அந்த டெண்டர் வாங்கி தர்றாங்க. அந்த கைது பண்ணுறவங்களாம் யார்? ஆளுங்கட்சிக்காரங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு நாளையில் ஒழிக்க முடியாது. நீங்கள் அதில் தொடர்ந்து உறுதியாக இருக்கணும். மற்ற விஷயங்களையும் உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ தான் நிஜமான மாற்றாக விஜயும் இந்த அரசும் திகழ்வார்கள். இப்போ இந்த டாஸ்மாக் வந்துட்டு பிரைவேட்டைசேஷன் ஆக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அமைச்சரே மாறி மாறி பேசுகிறார். அப்படிலாம் இல்லைன்னு சொன்னார், பரிசீலனை இல்லைன்னார், அப்புறம் இல்லை நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்கிறார். அப்போ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு நம்மளால் யூகம் பண்ண முடியுது. தனியார் மயப்படுத்துறதை பற்றி நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய இந்த துறை ஒன்றும் இல்லை, அது ஒழிக்கப்பட வேண்டிய துறைங்கிறதான் எல்லாருடைய நோக்கமும். எந்த வடிவத்தில் என்ன பிளானோட தனியார் மயமாக்குறாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுடைய ஆதாயத்துக்காக அதை ஆக்க நினைக்கிறாங்களா, அந்த விமர்சனம் பொதுவெளியில் இருக்குது. அவங்க வெளிப்படையாக அறிவித்த பிறகு நம்ம அதை பற்றி வாதிக்கலாம். இல்லை இப்போ தனியார் மயமாக்குறாங்கன்னா அது வந்து மக்களுக்கு நல்லதா இல்லை கெட்டதா? அதனால தான் என்ன பிளானோட அதை செய்ய போகிறாங்கன்னு நம்ம சொல்லணும். இல்லை ஒரு தனிநபருடைய நல்லதுக்காகவா, இல்லை இவங்ககிட்ட கொடுத்தா 2000 கடையை 1000 கடையாக குறைக்க போகிறாரு அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காகவா? அப்படி கொடுக்கப்பட போகிற தனிநபர் யார், அவருக்கும் இந்த அரசுக்கு என்ன சம்பந்தம், என்ன நெருக்கம், இதெல்லாம் பொதுவெளிக்கு வரும்ல. எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை, வருமானத்தை பெருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் இந்த துறையை ஒழிச்சு கட்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக அரசுலேருந்து வெளியில் வரணுன்ற நல்ல சிந்தனை தான் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லி அதன்படியே நடந்துக்கிறாங்கன்னு நாமளும் புரிஞ்சுக்கிட்டோம்னா தாராளமாக நம்ம அதை வரவேற்கலாம். அதனால தான் முதல்ல என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா இது வரைக்கும் அமைச்சர் வாயிலிருந்து மாறுபட்ட கருத்துக்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல ஆமான்னார், அப்புறம் இல்லைன்னார், இப்போ ஏதோ நடக்குதுங்கிறார், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டைசேஷனாக இருக்கும்போது அப்போ இருந்த இதை விட டாஸ்மாக்காக டைரெக்டாக கவர்மெண்ட் விற்கும்போது தான் அது இன்னும் அதிகமாச்சு. அது எது அதிகமாச்சு? முறைகேடுகளா, மது விற்பனையா? மது விற்பனையை விட அது பயன்படுத்தக்கூடிய இல்லை, நீ கடையை அதிகமாக திறந்தீங்கன்னா அது வந்துட்டு தானே இருக்கும். அதனால சொல்ற கடையை குறைக்கிறோம், இல்லை விற்பனை இன்னும் இலக்கு வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அரசுடைய மெயின் வருமானமே அதுதான்ற அளவுக்கு ஒரு அவலமான நிலை தானே அதிமுக திமுக ஆட்சி இவருடைய ஆட்சி வரைக்கும் தொடருது. இப்போ மற்ற வழிகளில் வருமானத்தை எப்படி பெருக்கிறன்னு ஒரு சிறப்பு குழு ஒன்று நியமிச்சிருக்கிறாங்க. அப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்க பயணிக்கட்டும். அது வரைக்கும் நாங்கள் இதை கொஞ்சம் நல்ல நிர்வாகம் பண்ண போகிறோம்னு அந்த திட்டத்தோடு தான் இவங்க இருக்கிறாங்களாங்கிறத அவங்க என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு அறிவிச்ச பிறகு தான் சொல்ல முடியும். தனியார் மயமாக்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், டாஸ்மாகில். ஆனால் இது ஏதோ ஒரு நிபந்தனையோ இல்லை நிபந்தனை இல்லாமையோ பண்ணியிருந்தா கூட இப்போ தனியார் மயமாக்குனாங்கன்னா மேபி மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி அந்த லைசன்ஸ்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? இந்த ஏஜ்க்கு மேலே தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் எனக்கு தெரிஞ்சு ஏஜ் இனிமேல் ஒன்றும் பெருசு, ஏற்கனவே அந்த வயசெல்லாம் இருக்குது, யாரும் அதை பார்க்குறது. ஆனால் இதுக்கப்புறம் அந்த லைசன்ஸ்டு அப்படிங்கிற கடையை திறந்து வச்சா அதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதில் ஏதாவது நீங்கள் டைட்டாக பண்ணணும்னு நினச்சா ஒட்டுமொத்தமாக கடையை மூடுங்க, இல்லாட்டி வேறு வழி இல்லை. நான் யதார்த்தத்தை தான் பேசுகிறேன். முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்தலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் கடையை மூடுனா இது வந்து கள்ளச்சாராயத்துக்கும் பிளாக் மார்க்கெட் அதான் 1000 சப்ப காரணங்கள் சொல்லுவாங்க. வருமானம் வந்துட்டு அதெல்லாம் அப்புறம் நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ வருமானத்துக்கு வழி இல்லைங்கிற அந்த பிரதானமான உண்மையை தான் நம்மளாம் பேச வேண்டியிருக்கு. இதை முடியாச்சுன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடி 50,000 கோடி வருஷத்துக்கு வருதுன்னா அந்த காசுக்கு வேறு மாற்று என்ன இருக்குது? மத்திய அரசும் வஞ்சிச்சுக்கிட்டு இருந்தது திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும். எடப்பாடி இருந்த போதும் கொடுக்க வேண்டிய காசை முழுசாலாம் கொடுக்கல. அப்போ நம்மளுடைய சொந்த வருவாயை பெருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நல்ல எண்ணத்தில் திமுக ஒரு குழு போட்டுச்சு. அந்த குழு என்ன ஆச்சுன்னே தெரியல, என்ன அறிக்கை கொடுத்தாங்கன்னு தெரியல. இவங்களும் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. இவங்களாவது அந்த அறிக்கை தரட்டும், அந்த அறிக்கையை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கட்டும். அந்த குழுவில் இடம்பெறாத நிபுணர்கள் பல பேர் வெளியில் இருப்பாங்க, அவங்க கருத்தை சொல்லட்டும். அரசுடைய வருவாயை பெருக்கின பிறகு நாம் அதை பற்றி பேசலாம். இப்போ சும்மா கடையை மூடுவோம்லாம் வெற்று கோஷமாக இருக்கும், நமக்கும் வேறு வேலையெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். அது நடக்காது இப்போதைக்கு. இது எல்லா ஆட்சியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கிறோம், இதை வந்து நாங்கள் ஒன்று அப்படிலாம் பார்த்து சலிச்சு போயிட்டோம். இந்த அரசு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இவங்களும் இப்படி தான் போவாங்கன்னு நம்ம ஏன் நெகட்டிவாக எடுத்துக்கணும்? நல்ல விதமாகவே யோசிப்போமே. நல்ல நிபுணர்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு சொல்கிறேன். வாங்கி வச்சுட்டு சும்மா பீரோவில் போட்டு சீஃப் செக்ரட்டரி ரூமில் பூட்டி வச்சுருவாங்க. அதுக்குன்னே ஒரு அறை இருக்குங்க.
வழக்கம் போல் இந்த கமிஷன் அறிக்கை மாதிரி வாங்கி வச்சுட்டு இல்லாமல் ஆரோக்கியமாக விவாதத்துக்கு சுற்றுக்கு விட்டாங்கன்னா நிஜமாகவே இந்த அரசுக்கு நல்ல எண்ணம் இருக்குன்னு நம்ம பாராட்டலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மாதிரியே விஜயும் வெளியில வரும்போது மக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ வெயிட் பண்ணி அவங்க கிட்ட மனுவெல்லாம் வாங்குறாரு அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நாள் நடந்தது, எல்லா நாளும் வாங்க முடியாது. அதுக்காக மக்கள்கிட்ட விட்டு விலகி போகிறாருன்னு நான் சொல்லலை. ஒரு நடிகராகவும் இருந்ததுனால இன்றைக்கும் நடிகருங்கிற இமேஜ் மாறாதனால அவர் பார்க்குற கூட்டம் அதிகமாகிட்டு இருக்கு. 1000 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 10 பேர் மனு கொடுத்தாலே பெரிய விஷயம். அது நின்று 2 இடம் வாங்கினார். அங்கே மட்டுமே இல்லை, முதலமைச்சருடைய தனிப்பிரிவு எப்பயுமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அது பல விமர்சனங்கள் பல அரசியல் மேலே இருந்தாலும் அந்த விங்குக்குன்னு ஒரு மரியாதை இருந்துட்டு காரணம் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஒரு மனு கொடுத்தா உங்கள் மனு இன்னைக்கு வந்துச்சு, நீங்கள் கொடுத்த மாதிரி அந்த கலெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கோம், டிஆர்ஓக்கு அனுப்பிச்சிருக்கோம், பதில் வந்தவர் திருப்பி உங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு லெட்டராவது வருகிற அளவுக்கு அதில் ஒரு மரியாதை, பதில் மரியாதை கிடைக்குது. அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்குது, இந்த அரசுலையும் இயங்குது. அப்படி ஒரு நாள் போய் மனு வாங்கினாங்கிறதெல்லாம் அதெல்லாம் இந்த ரீல்ஸ்க்காக எடுக்கிற எதை பற்றியுமே நான் பெருசாக விவாதிக்க மாட்டேன், விவாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். முதலமைச்சருடைய ஆஃபீஸை மாற்றுறதுனால எந்த விதமான யாரோ ஜோசியர் சொன்னதா சொல்கிறாங்க. மற்றபடி அது அந்த முதலமைச்சருடைய பிரத்யேக உரிமைன்னு தான் சொல்ல. 10 கோடி 12 கோடி மக்கள் பணி வேணும். ஆமாங்க, ஒரு ஆஃபீஸ்னு வந்தால் ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு செலவு ஆக தான் செய்யும். அது அவருடைய தனிப்பட்ட முடிவுன்னு தான் நான் மதிக்கிறேன். மற்றபடி அதை விமர்சிக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு செக்ரட்டரியேட்டையே மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது சாத்தியமா? அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டீங்களா? ரயில் வசதி இருக்கா? எப்படி கனெக்டட் டிராஃபிக் எப்படி பண்ணியிருக்கிறீங்க? அதெல்லாம் கேட்கலாம், வாதிக்கலாம். இந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங் வருது, அதை அவர் செஞ்சுருக்கிறதா அரசு. அதுவும் கூட முதல்ல தகவல் கசிய விடப்பட்ட பிறகு தான் 10 நாள் கழிச்சா அரசினுடைய அறிவிப்பே வந்துச்சு. இந்த இடத்துல இருந்தவங்கெல்லாம் இங்கே எங்கே பிரிஞ்சு போய் அங்கே எங்கே உட்காருங்கன்னு ஒரு அறிவிப்பு பத்திரிகையெல்லாம் வந்து விவாதிச்சு. இதைத்தான் நான் சொன்னேன், இந்த தப்பை செய்யாது. நான் என்ன சொன்னேன், இது முதலமைச்சரோட உரிமை சொன்னேன்னா, பெருசாக இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், நிர்வாகத்தில் இது ஒரு அங்கம் சொல்கிறேன்னா. ஆனால் என்னை போன்றல என்ன அடுத்த விமர்சனம் வைக்கிறேன், இதை ஏன் நீங்கள் முன்னாடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸை சொல்லிடக்கூடாது? தகவலை கசிய விடுறீங்க, அதை பற்றி என்ன விவாதம் நடக்குன்னு பார்க்குறீங்க. அந்த தலைமைச் செயலர் சங்க ஊழியர்கள் சங்கம் அதை எதிர்ப்பு தெரிவித்து 10 நாள் கழிச்சு நீங்கள் ஒரு அறிவிப்பு போடுறீங்க. இந்த நடைமுறை, இந்த அணுகுமுறை தான் தப்புன்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி அலுவலகத்தை மாற்றுறதுங்கிறது இந்த அரசினுடைய, இந்த முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு, கிட்டத்தட்ட உரிமைன்னு கூட நான் சொல்றேன். எனக்கு இது இடைஞ்சலா இருக்கு. உரிமையில தான் வருங்களா? ஒரு அரசுடைய கொள்கை முடிவு. இங்க இருக்கிறது இடைஞ்சலா இருக்குன்னா அங்கே போய் உட்காரன்றது. இப்போ அங்கே ஒரு 100 குடிசை இருக்கு, பொதுமக்கள் சாதாரண மக்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க, அன்னாடங்காட்சிங்க. அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு அங்கே ஒரு கட்டடம் கட்டுறோன்னா அது விவாதத்துக்குரியதாக இருக்கும். இங்கே ஒரு 2-3 துறை அந்த ஊழியர்கள் கொஞ்சம் எரிச்சலானாங்க. இதை முன்னாடியே சொல்லி சமாதானப்படுத்தி செஞ்சிருக்கணுங்கிறத தவிர இதில் பெரிய தப்பு இருக்கிறதா நான் பார்க்கலன்னு சொன்னேன். முதலமைச்சர் இப்போ மற்ற கட்சியினருக்கு வந்த புதுசுல எல்லாரையும் போய் சந்திச்சதுக்கும் இப்போ அவர் காட்டக்கூடிய அந்த ஒரு யாரும் கிட்ட நெருங்க விடாம இருக்கிற மாதிரி அந்த ஒரு அவருக்கே ஒரு தலைமை கட்சி தலைவர்கள் கேட்டவுடனே எனக்கு டைம் கிடைக்குது. திருமாவளவனோ வைகோவோ நினைச்சாரெல்லாம் போய் பார்க்குறாங்க இடதுசாரி தலைவர்கள். மற்றவங்களோட தலைமை கட்சிகள் இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ தேவையோட நடக்கிற போது அவர் கூட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறார். அது முதலமைச்சர்களுக்கே இருக்கிற ஒரு சூழல் அல்லது சாபக்கேடுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நெருங்க போக வர இருப்பாங்க. ஆயாச்சுன்னா ஒரு இரும்பு திரையை உருவாக்கிடுவாங்க. இப்போவும் இந்த முதலமைச்சர் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. காலையில் 9:30க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்புறார், 10:15 வந்துடுறார், சாயங்காலம் 6 மணிக்கு தான் போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரும் குறை சொல்லலை. இப்போல்லாம் ஆய்வுக்கு தினசரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறார். சனி ஞாயிறு முதலமைச்சர் எங்கே இருக்காருன்னு தெரியல. 6 மணிக்கு மேலே என்ன பண்ணாதில்லை, எல்லாத்தையும் வெளியே சொல்லணும். 6 மணிக்கு மேலே அவரும் ஒரு மனுஷன் தானே, விஜயும் தனி மனிதர் தானே, அதை நம்ம குறை சொல்லலை, கேள்வி கேட்கல. சனி ஞாயிறுல எதுவுமே நடக்கிறலைங்கிற அந்த விமர்சனத்துக்கு முதலமைச்சர் ஏதாவது ஒரு வகையில் முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லை 6 மணிக்கு மேலேயா இருக்கட்டும், இல்லை சனி ஞாயிறுல வந்து ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ இல்லை அதுக்காக விஜய் வராமல் இருக்கிறாரு, இல்லை அறிக்கை வராமல் இருக்கிறாரு, அதை சொல்லலை. இந்த விமர்சனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்படி வைக்கிறதுன்னு விஜயே முடிவு பண்ணட்டும். ரொம்ப டீசெண்டாகவே நம்ம அந்த கருத்தை முன் வைப்போம். முதல்ல இடைத்தேர்தல் வரட்டும், கோர்ட்டு ஸ்டே கொடுத்து வச்சிருக்கிறான், அது முதல்ல வரட்டும்னா அதில் 1000 பஞ்சாயத்து இருக்கு. உரைகள் தான் ஒரு அரசினுடைய செயல்பாடுகளை உரசி பார்க்கிற மக்கள் அந்த இடைக்காலத்தில் என்ன நினைக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 1.25 கோடி பேர், இல்லை 75 லட்சம் பேர் விட்டுருவான், என்ன செஞ்சாலும் ரசிப்பான். 1 கோடி பேர் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன்ல. அந்த 1 கோடி பேர் இந்த 6 இடைத்தொகுதியில் இருக்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு 5000-10,000 பேர் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த தொகுதியில் இருக்கிறவன். அந்த தார்மீக பயம் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இருக்கணும், இப்போதைய ஆட்சியாளர் விஜய்க்கும் இருக்கணும் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இருக்கக்கூடிய திமுக அதிமுகன்ற ஆளுமை பெற்ற கட்சிகள் சீமானோட சேர்ந்து வரக்கூடிய இடைத்தேர்தலை வந்து சந்திக்க போறாங்க. ஒரு வதந்திகளில் ஒரு வதந்தியாக வந்துகிட்டு இருக்கு. அது உருவம் எடுத்து முடிவாகி அறிவிச்சா அதோட இம்பேக்டை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் சீமான் அவங்க பேசுறதும் வந்து ரொம்ப
அவர் பேசின பேச்சும் மேடையில் சரி அவர் ஸ்டைலே அதானே, அவர் ஸ்டைலில் தான். அதை பற்றி அவர் கவலைப்படுறதும் இல்லை. அதுக்காக மக்கள் அவர் தள்ளி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயம் பொதுமக்கள் சீமானை இன்னும் ஆதரிக்கவே ஆரம்பிக்கலை. பொதுமக்களும் சேர்ந்து ஆதரிச்சிருந்தா அவருடைய வாக்கு சதவீதம் 10 இருந்திருக்கும், 20,000 நேரம் ஆட்சிக்கிட்டே போயிருப்பார், 10 எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பார். அதை பற்றி சீமானும் கவலைப்படல. அவர் தன்னுடைய பாடி லாங்குவேஜை மாற்றிக்கல, பேசுகிற தன்னுடைய ஸ்டைலையும் மாற்றிக்கிடலை. அதற்கான பலன் அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி அவர் வரணும்னு நினைக்கிறாருன்னா அவர் சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கிடணும். அது அவர் தான் முடிவு பண்ணணும். இல்லை, அவருடைய பேச்சும் கொஞ்சம் ஒரு விதமான ஒரு தரம் தாழ்ந்து பேச்சாதான் பேசி இல்லை, அவர் ஆபாசமாக கொச்சையாக பேசினாருன்னு எனக்கு வந்து டக்கு நினைவு வரும். நீ நடு ரோட்டில் என்ன லாரியில் அடிபட்டு செத்து போனார், அது ஆக்வர்டாக இருக்குன்னு சொல்லலாமே தவிர பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அப்படி இப்படின்னு அவர் அப்படி சொல்ல. யார் பேசினா சீமான் பேசினா ஒரு தடவை பேசினாரு அப்படின்னா ஒரு தடவை பேசினாலும் தப்பு தான். எனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படி ஒரு பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. பேசினாரேன்னு நீங்கள் ஏதாவது சொல்லி காமிச்சிங்கன்னா அது தப்பு தான் நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். பெண்களை பற்றி அதனால தான் நான் சொன்னேன், உதயநிதியுடைய இந்த சம்பவம் எல்லோருக்குமே ஒரு பாடம்னு சொன்னேன். தவறு செய்ததாக சொல்லப்படுகிற உதயநிதிக்கு அது ஒரு பாடம் தான். அவசரப்பட்டு இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குனது தப்போ அப்படின்னு இந்த ஆட்சியாளர்களும் கொஞ்சம் நினைக்கட்டுமே. மொத்தத்தில் இவங்க பண்ணதும் தப்பு, அவங்க பண்ணதும் தப்பு. ஆமாம், இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கே கொண்டு கேமரா வச்சிருக்கிறிய. இது காவேரி முக்கியமான ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கு ஹைகோர்ட்ல. தலைமை நீதிபதி பெஞ்சில் ஒரு தீர்ப்பே கிட்டத்தட்ட ஓரல் ஜட்ஜ்மெண்ட் இடைக்கால தீர்ப்பு மாதிரி வந்திருக்குது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி மாற்றி எடுக்கிற அந்த வழக்கு இறுதி முடிவு வர வரைக்கும் இடைக்கால தடை. திருவல்லிக்கேணி போலீஸார் குதிரைப்பேர வழக்கை மொத்தமாகவே விசாரிக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டிருக்காங்க. அது பெருசாக வரவே இல்லை. எல்லா உதயநிதி அந்த வேனு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. திசை திருப்ப மாதிரி 1000 பிரச்சனை. அதான் சொல்றேன், திசை திருப்புறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க இடம் கொடுத்தீங்க. கவனமா பேசுங்க. நீங்கள் பேசுகிற போது உங்கள் கட்சியிலும் சரி, எதிர்த்த மாதிரி உட்காந்துருக்கிற போதும் சரி, அதை டிவியில் பார்த்துட்டு இருக்கிற இடத்துலையும் பெண்கள் இருக்கிறார்கள். அதை மனசில் வச்சு எல்லோரும் பேசுங்க. இப்போ வரைக்கும் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அத்தை சொல்லக்கூடிய எப்படிங்க பேச முடியும்? யதார்த்தத்தை பேசுவோமே. அவங்க ஒரு மாதிரி கண்டிப்பாங்க, நேரம் வரும்போது எப்படி வார்த்தைகளை போடுறதுன்னு. இவ்வளோ தூரம் சொன்னமே, தாவேக்கா வரல தன் கட்சி பெண்கள், பெண் நிர்வாகி என்னை தப்பாக நடந்துக்கிட்டாங்க, என்னை கெடுத்துட்டாங்கன்னு சொன்ன பிறகு கூட இந்த அரசு மௌனமாக இருக்குது. அதை எங்கே கொட்டி சொல்லுவீங்க? நான் எதையும் நியாயப்படுத்தலை. அவங்களுக்குன்னு சில சங்கடங்கள் இருக்குது. அந்த சங்கடங்கள் ஒரு நாள் அம்பலத்துக்கு வரும். மக்கள் அதையும் கவனிக்கட்டும். கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். நன்றி.